சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்கள் சந்தித்தவர்களுடைய காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அது ஒரு வழக்கில் வந்தது தானே தவிர அதுக்கப்புறமெல்லாம் எந்த இதுலையுமே புகார்கள்தாரர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படவில்லை. அதை தாங்க அந்த விவகாரம் தாங்க. இது அவங்க புகார் கொடுத்தது, அது வேற வழக்கு, இது வேறு வழக்கு. இது திமுக கொடியை கட்டிக்கொண்டு அதிமுக அன்றாவிகள் போய் சென்று மறைத்தது. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட இன்றைக்கு அவர்கள் திமுக கொடியைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அமைச்சரவை கூட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தில் இன்னும் இந்த அரசு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பம். நிச்சயமாக இந்த குறுகிய காலத்துக்குள்ளே எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அவற்றை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதான் சொல்லிட்டேன். அதையெல்லாம் இன்றைக்கு பரிசீலனையில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் தேர்தலுக்கு முன்னாலே என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். ஓகே. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக ஆதரவு வாக்குகளும் திமுகவுக்கு கிடைத்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.